Hi friends, welcome to Melis YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து பன்னீர் பட்டாணி போட்டு ஒரு கிரேவி செய்ய போறேன். வீடியோக்குள்ள காட்றேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செய்ய தேவையான பொருட்கள் வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, பட்டாணி வந்து ஒரு 4-5 ஒரு 5-6 போல வச்சிருக்கேன். அதையும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கங்க. நான் வந்து ஒரு 5-6 போல வச்சிருக்கேன். 5-6 போல ஒரு பீஸ் வச்சுருக்கேன், அதை நான் போடுறேன். அப்புறம் வந்து பன்னீர் இவ்வளவும் அதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் மசாலா வந்து தனியாக அதை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி இலை இருக்குல்ல, கொத்தமல்லி இலை அதோடைய தண்டு, அந்த தண்டையும் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு இவ்வளோ போட்டு அரைச்சி அதுக்கு பிறகு குக்கரில் வந்து கொஞ்சம் அந்த மசாலா இந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் வேக வச்சு அதுக்கு பிறகு நான் வந்து தாளி கொடுக்கும்போது இதை கொட்டிடுவேன் நான். இப்போ இதில் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன், 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் மிளகு, சீரகம் அதை வந்து இதில் போடுறேன். மிளகும் சீரகமும் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து இதில் தனியா ஒரு ஸ்பூனு, இது பிரியாணி மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, சிக்கன் 65 மசாலா வந்து 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், இவ்வளவும் அதில் போடுறேன். போட்டு கொஞ்சம் கலர் மாறி வந்த பிறகு பட்டாணி இதில் போடுறேன். வேக வச்ச மசாலா இருக்குது பார்த்தீங்களா, தக்காளி, இஞ்சி, பூண்டு, அதை இதில் போட்டு வதக்கணும். அப்போதான் வந்து உங்களுக்கு அந்த எண்ணெயில் வந்து மசாலா வதங்கினால கிரேவி வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாம் வந்து ஏற்கனவே வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் வந்து நான் கொஞ்சம் குக்கரில் வந்து ஒரு விசில் வைக்கணும்ட்டு கொஞ்சம் குழைய வேக வச்சேன். அப்போ தான் கொஞ்சம் மசாலாவும் கிடைக்கும், உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். எண்ணெயிலே வந்து நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். பட்டாணி வந்து நம்ம வேக வைக்கக்கூடாது, இப்படி போட்டுடணும். அப்போ தான் முழுசாக அந்த பட்டாணி, இல்லாட்டி குழஞ்சிச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. பன்னீரை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது கொஞ்சம் எண்ணெயில் வந்து கொஞ்சம் நான் பொரித்து எடுத்துடுறேன். நான் அதை பன்னீரை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயில் வந்து இப்போ பொரித்து அது தண்ணி எடுத்து வச்சிடலாம் பாருங்க. இப்போ வந்து நல்லா இப்போ வந்து ஏற்கனவே வேக வச்சதுனால இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ மிக்ஸி அரைச்சோம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிடுறேன். நான் மிக்ஸியில் அரைச்ச தண்ணியை வந்து இதில் ஊற்றிடுறேன். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ திட்டமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து அதை வந்து லேசாக வந்து எண்ணெயில் வதக்கி தனியாக வதக்கி வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ நல்லா வெந்த பிறகு இதில் போடணும். இந்த குழம்பு நல்லா வந்து வற்றி வந்த பிறகு நம்ம வந்து இதை வந்து இதில் அந்த பன்னீரை வந்து இதில் போட்டுருவோம். இப்போ வந்து நல்லா கொஞ்சம் வற்றி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், லேசாக வதக்கின பன்னீரை வந்து இதில் போடணும். ரொம்பலாம் நான் வதக்கலை, லேசாக சும்மா தண்ணி வந்து வத்துறதுக்காக நான் வந்து பன்னீரில் உள்ள தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அது வத்துறதுக்காக லேசாக வதக்கினேன். இப்போ வந்து இதை இதில் போட்டிருக்கேன் பன்னீரை. பன்னீரும் பட்டாணியும் போட்டு ஒரு கிரேவி சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம். வந்து இப்போ எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ தேவைக்கேற்ற நம்ம உப்பு போட்டுக்க வேண்டியதான். இது வந்து சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். பன்னீர் கிரேவி, பன்னீர் பட்டாணி போட்ட கிரேவி. ஏன்னா நம்ம லேசாக எண்ணெயில் வதக்கினால பன்னீர் வந்து உடையாது, அப்படியே முழுசாக கிடக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். இட கொத்தமல்லி இல்லை, நான் புதினா போடுறேன் பாருங்க. டேஸ்டான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ புதினாவை போட்டு நான் வந்து இறக்கிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.